அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? அன்பு மக்களே, தவக்காலம் எப்படி போயிட்டு இருக்கு? உண்மையிலேயே எனக்கு இந்த ஆண்டு மிக அருமையாக போய்க் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் என்னை சீர்தூக்கி பார்க்க அது உதவுகிறது. அதேபோல என்னை இன்னும் ஆன்மீகத்துல வேரூன்றி இருக்க அது துணை புரிகிறது. உங்களுக்கும் கண்டிப்பா இது நம்முடைய காணொளிகள் எல்லாம் நன்மை பயக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அன்பு மக்களே, இந்த காணொளியில ரொம்ப எளிதாக, ஏன்னா கடந்த ஒரு சில நாட்களாக என்னோடு பேசுகின்ற ஒரு சில நபர்கள், ஃபாதர் பாவ சங்கீர்த்தனம் பண்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்னதான் எங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க கொஞ்சம் சொன்னா அது கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், எங்களுக்கு கொஞ்சம் தூசி தட்டி விட்டது போல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஒரு சில மெசேஜஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதனால இந்த காணொளி, அதனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம் கண்டிப்பா நம்முடைய கத்தோலிக்க திருவையில். எனக்கு தெரியும் பல அருட்கண்ணியர்கள் அருட்தந்தையர்களை தாண்டி உண்மையிலேயே தெய்வீக வாழ்வு, புனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தாய் தந்தை வயதில் உள்ளவர்கள் நிறைய பேர் இங்க இருப்பீங்க, என்னுடைய காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இது புதிதாக, ஆங்கிலத்துல சொல்ல ஃபார் த பிகினர்ஸ், தொடக்க நிலையில இருக்கிறவங்க, பாவ சங்கீர்த்தனம் எப்படின்னு செய்யவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த காணொலி. அதனால இதை என்னுடைய ஸ்டைல்ல கண்டிப்பா நம்முடைய கத்தோலிக்க திருவை சொல்லித்தரக்கூடிய அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஒருவேளை ஃபாதர் நான் இப்படியும் செய்வேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்துக்களை இன்னும் பெட்டர் ஆக்கணும் நம்முடைய காணொலியில அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட்ல எழுத மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க, நிறைய காரியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய கமெண்ட் செக்ஷன் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடலை என்னால பார்க்க முடிகிறது. அதனால கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸை எழுதுங்க. அன்பு மக்களே, நம்முடைய காணொலிக்கு முதல் முறையா வாரீங்க அல்லது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சீக்கிரத்துல நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை தொட போறோம். அதுல நீங்களும் ஒருவராக வந்து பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்பொழுது நம்ம காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, நம்முடைய கத்தோலிக்க திருவை 6 படிநிலைகளை நமக்கு கொடுக்கின்றன. அந்த படிநிலைகளை தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் படிநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்னாடியே ஒரு சில விடயங்களை அந்த முதல் படிநிலையோடு சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசிக்கின்றேன். அது என்ன முதல் படிநிலை அப்படின்னா, முதல்ல என்னை பொறுத்தவரையில, அல்லது நான் எங்கெல்லாம் மறைக்கல்வி எடுக்கிறேனோ, அல்லது நான் எங்கெல்லாம் மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வது எப்படி அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்கிறேனோ, அவர்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய முதல் விடயம் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ். மனசாட்சியை ஆய்வுக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம சொல்லியிருக்கிறோம், தினமும் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ் நம்ம செய்யணும் அப்படின்னு அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி செய்யறது அப்படின்னா, காலையில நான் எழுப்பின உடனே என்ன செஞ்சேன், இன்னைக்கு யாரோடலாம் பேசினேன், யார்கிட்ட கோவப்பட்டேன், யார்கிட்ட நம்ம தப்பா பொய்யா கருத்துக்களை நான் சொன்னேன், இன்னைக்கு நான் வேற ஏதாவது களவு செஞ்சனா, இல்லை யாரையாவது காயப்படுத்துறேனா, அல்லது அம்மா அப்பாக்குடைய பேச்சுக்களை நான் எதிர்த்து பேசினா, அல்லது அவங்களுடைய பேச்சை மதிக்காம கண்டும் காணாம இருந்தேனா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பாவத்தை நம்முடைய திருப்பலியில மிக எளிதாக சொல்வோம். நான் செய்த பாவம், அதே வேளையில நான் செய்யாத பாவம், நான் மனதுல நினைத்த பாவம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதத்துல நம்ம சொல்லுவோம். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம செய்வது மட்டும்தான் பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சிந்தனையில மட்டும்தான் பாவம் செய்யறோம் அப்படின்னு நான் நினைக்கிறோம். இல்ல, அதை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதான் ஒமிஷன். நம்ம செய்யாமல் இருப்பது கூட பாவம் தான். இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ்ல நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன பொறுத்தவரையில ஒரு பாவ சங்கீதனம் பண்றீங்களா, ஒரு ஆலயத்துக்கு முன்னக்கூட்டியே போயிருங்க. முன்னக்கூட்டியே போய் குறைந்தது 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரை செலவு செய்யுங்க. எதற்கு? இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ். கடைசியா நான் எப்போ பாவ சங்கீர்த்தனம் பண்ணேன் அப்படிங்கறத யோசித்து பார்த்துட்டு அதன் பிறகு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க மீண்டும் மீண்டுமாக நினைவு கொள்ளுங்கள். நினைவு கொண்டு கண்டிப்பாக நான் சொல்லுவேன், என்னுடைய பிள்ளைகள்ட்ட எப்பொழுதுமே ஒரு பேப்பர் பேனா எடுத்து அதை எழுதிக்கோங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம எழுதி வைக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே அது கூடுதல் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு விளைவை கொடுக்கும், ஒரு நம்முடைய மன துயரத்தை அங்க நமக்கு கொடுக்கும். நம்ம என்னதான் யோசிச்சுட்டு இருந்தாலும் அப்படியே வேகமா போயிடும். நம்ம மைண்ட் எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப அதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, அடுத்து 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 அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வைக்கும் பொழுது உண்மையிலேயே அது ஒரு உள்ளார்ந்த ரியலைசேஷன் ஆஃப் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது போல அது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதனால ஒரு பேப்பர் பேனா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எழுதுங்க. ஃபாதர், பாவங்களை நினைச்சு பாக்குறதுக்கு அவ்வளவு எளிது இல்லையா ஃபாதர், மைண்ட் அவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அதை எப்படி ஒரு ஆர்டர் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேலை கேட்கலாம். ரொம்ப எளிது. நம்முடைய 10 கட்டளை ஒவ்வொன்றா யோசிங்க. ஒவ்வொன்றையும் நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்க்கும்போது அதற்கு எதெல்லாம் மீறி, அது எதெல்லாம் தாண்டி இருக்கிறதோ அது எல்லாமே பாவம் தான். அப்போ ஒவ்வொன்றா நீங்க மிக எளிதாக எழுதிவிடலாம். அடுத்ததாக தலையாய பாவங்கள் 7 உண்டு இல்லையா? அந்த 7 தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம உங்களுக்கு சிறப்பான பாராட்டை தெரிவிக்கலாம். அப்ப இந்த தலையாய பாவங்கள் 7, அந்த 7க்கு எதிராக எதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே கீழே எழுது. அதையும் நம்ம எப்படிலாம் நம்ம மீறி இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து உங்களுடைய பாவங்களை வரிசைப்படுத்தலாம். தெளிவாக ஓகே, எதுவுமே மிஸ் பண்ணாம நீங்க பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு இந்த 2 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அன்பு மக்களே, அப்ப முதல் ஸ்டெப்ல நான் சொல்ல வர்றது, ஒரு அமைதியான இடத்தை ஆலயத்துல தேர்ந்தெடுங்க. பூஜை நடக்கும் பொழுது, ஆசீர்வாதம் நடக்கும் பொழுது, ஜெபமாலை நடக்கும்போது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்க பாவ சங்கீர்த்தனம் செய்யாம நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த தயாரிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒரு மரத்தை நம்ம வெட்ட போறது ஒரு மணி நேரம் இருந்தா கூட அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், அந்த அருவாவையோ அல்லது அந்த கோடாரியோ நல்லா பட்டை தீட்டுவோம். அதற்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் மிகவும் முக்கியமானது. அதே போலதான் வந்தோம், நேரே போனோம், பாவ சங்கீர்த்தனை தொட்டி எம்டியா இருந்துச்சு, அதனால ஃபாதர்ட்ட போயிட்டு ஃபாதர் நான் பாவி, என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே அது
வீணான பாவ சங்கீர்த்தனம். அப்படி செய்யணும்னா செய்யாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால தயவு செய்து தகுந்த தயாரிப்போடு நீங்க உங்களுடைய பாவ சங்கீர்த்தனத்தை அணுக வேண்டும். அப்ப குறைஞ்சது என்கிட்ட கேட்டா ஒரு 15 to 30 நிமிடம் நீங்க அதற்காக தயாரிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஃபாதர் நான் போன உடனே பண்ணிடலாம், நான் வீட்டுல இருந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா, அல்லது நான் பஸ்ல போய்கிட்டு இருக்கிறேன், பஸ்லயே நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா நீங்க ஆலயத்திற்குள்ள போய் பண்ணீங்க அப்படின்னா கடவுளுடைய பிரசனத்துல அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இதே இதுல இன்னொரு பாயிண்டையும் நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, கூடுதலாக நீங்க தூய ஆவியானவரிடம் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியானவரிடம் எப்படி ஜெபிக்கணும்? என்னுடைய பாவங்களை உணர எனக்கு வரம் தாரும் அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய பாவங்களை என்னுடைய மனதிற்குள் கொண்டு வர எனக்கு வரம் தாரும் அப்படின்னு சொல்லி நீங்க தூய ஆவியானவருடைய ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கடந்த காலங்களில் நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களும் உங்களுடைய கண் முன்னாக வருவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு உண்டு. அப்போ தயாரிப்பு இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு உங்க கூட நினைத்தது. 2வது படிநிலை என்ன அப்படின்னா, நாம் செய்த பாவங்களுக்காக நாம் மனம் வருந்த வேண்டும். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு படியாக நான் பார்ப்பேன். ஏன்னா கடந்த காலத்தை எல்லாத்தையும் நம்ம திரும்பி பார்க்கிறோம். இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஓ இவ்வளவு பாவம் பண்ணிருக்கிறோமா நம்ம, அப்ப நம்ம பெரிய ஆளுதான் அப்படின்னு நம்ம நினைப்போமா? இல்ல, ஐயோ இவ்வளவு கேவலமா நம்ம நடந்திருக்கிறோமே, இவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமே, இயேசுவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பிள்ளையாக நான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னதான் வரும்? மன வருத்தம் தான் வரும். அந்த மன வருத்தம் தான் இந்த பாவ சங்கீர்த்தனம் அல்லது இந்த ஒப்புரவு அருள் சாதனத்துல மிக மிக முக்கியமானது. அதனால இதை ரொம்ப தெளிவா நீங்க செய்யணும். அதுக்கு டைம் எடுக்கணும். கண்டிப்பா யூ ஷுட் ஃபீல் கில்ட்டி அண்ட் யூ ஷுட் ஃபீல் ரியலைஸ்ட். நான் இனி இப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தான் 3வது ஸ்டெப். அப்ப எப்போ நான் வந்து மனம் வருந்துகிறேனோ அதன் பிறகு ஆண்டவர் முன்னால், ஆண்டவர் உங்களுடைய துணையோடு நான் இப்படி இனிமேல் ஒருபோதும் செய்யக்கூடாது, எனக்கு உங்களுடைய ஆற்றலை தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹம்பிள் பண்ணி உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நீங்க அந்த எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கதோடு உறுதியும் எடுக்கணும், இப்படி நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது 3வது படிநிலை. 4வது படியாகத்தான் நீங்கள் அருட்தந்தையிடம் செல்கிறீர்கள். அருட்தந்தையிடம் சென்று உங்களுடைய பாவத்தை நீங்க அறிக்கையிட போகணும் இல்லையா? ஒருவேளை நீங்க உள்ள போயிட்டு ஃபாதர் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு காணொளி நம்ம போட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, பாவ சங்கீர்த்தனத்துல எதெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கீங்களா? பார்க்கலன்னா கீழே நான் கமெண்ட்ல கொடுக்குறேன் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அன்பு மக்களே, அப்ப அருட்தந்தைட்ட போனவரை நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நம்ம வந்திருக்கோம், ஃபாதர் ஏதாவது பேசுவாரு, பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஃபாதர் கோவத்துல இருக்கிறாரா, ஃபாதர் வந்து வேற ஏதாவது ஆக்குபேஷன்ல இருக்கிறாரா, மைண்ட் ப்ரீ ஆக்குபேஷன்ல இருக்கிறாரா அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. போன உடனே அவர் ஆரம்பிக்கிறாரு இல்லையா, நீங்க என்ன செஞ்சிடலாம், தந்தை மகன் தூயாவி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்க உங்க பாடு உங்களுடைய காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பாவத்தை நீங்க அறிக்கையிடணும். அதனால ஐயோ இந்த ஃபாதர்ட்ட போலாமா, ஐயோ இந்த ஃபாதர்ட்ட போலாமா அப்படின்னு உங்களுக்கு பல நேரத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கும். என்னதான் ஒரு குருவானவராக நீங்க அப்படி பார்க்க கூடாது இப்படி பார்க்க கூடாதுன்னு சொன்னாலும் எனக்கு உங்களுடைய மனநிலை புரியும். நிறைய இடத்துல தன்னுடைய பங்கு தந்தையர்களிடம் அல்லது தெரிந்த பங்கு தந்தையரிடம் நிறைய பேர் போய் போக மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கடினமான ஒரு சூழல் தான். அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தவ காலத்துல உங்களுடைய பங்குக்கு தியானம் கொடுக்குற வரவங்க, வெளியிருந்து வரக்கூடிய வயதான குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் இப்ப சங்கீதம் பண்ணலாம். நிறைய பேர் எனக்கு தெரியும். எங்களுடைய குருமடத்துல ஒரு தாத்தா பாதர் இருப்பாரு, அவருக்கு காது அந்த அளவுக்கு கேட்காது. நிறைய பேர் அவருடைய ரூமுக்கு முன்னாடி வரிசையா நிப்பாங்க. ஏன்? அவருக்கு காது கேட்காது, நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லலாம், அவரு ஏதாவது நமக்கு மன்னிப்பு கொடுத்து அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது அன்பு மக்களே. அதனால நீங்க நம்பி போகலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படியான ஒரு சூழல் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹெசிடேஷனா இருக்குது அப்படின்னா, இந்த நாட்கள்ல தவ காலத்துல நிறைய பங்குகளை தியானம் நடக்கும். அப்படிப்பட்ட இடங்களை நீங்க பாவ சங்கீதம் செய்யலாம். இல்ல வேளாங்கண்ணிக்கு போறீங்க, இல்ல புளியம்பட்டிக்கு போறீங்க, இல்ல ஒவ்வொருக்கு போறீங்க, இல்ல பூண்டி மாதா கோயிலுக்கு போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆலயங்கள் எங்கனாலும் இருக்கலாம். போகும் பொழுது அங்க இருக்கிற தந்தையர்களிடம் கூட நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனை தவ காலத்துல நீங்க செய்யணும். அதான் என்னுடைய நோக்கம். அதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதனால கண்டிப்பா ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்யுங்க. ஃபாதர்ட்ட போய் நீங்களே ஆரம்பிங்க. ஃபாதர் பேப்பர் பேனால எழுதிக்கோங்க, அதை கொண்டு போலாமா? அப்கோர்ஸ் நீங்க கொண்டு போனோம். அதை அருமையா நீங்க தொகுத்து பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட இதை நான் சொல்லுவேன். ஒரு சில பேர் நான் சொல்லாமே இந்த பேப்பர் பேனாவோட எழுதி ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க. ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தம். ஏன்னா அவங்க தகுந்த தயாரிப்போடு வராங்க. சும்மா யாரும் பேப்பர்ல எழுதி வர முடியாது. தகுந்த நேரம் எடுத்து தயாரித்து பாவங்களை மீண்டும் மீண்டும் ரிவ்யூ பண்ணி மனம் வருந்தி, அது ரொம்ப முக்கியம். அந்த மனம் வருந்தி வரவர்கள் தான் உண்மையிலே நல்ல தயாரிப்போட வருவாங்க. உண்மையிலே அவர்களை நான் பர்சனலா ரொம்ப பாராட்டுவேன். ஆனால் நீங்களும் அப்படி போங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபாதரும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். 5வது படிநிலை. இப்பதான் ஃபாதர் பேச ஆரம்பிப்பார். ஒருவேளை ஒரு சில விடயங்களை நீங்க சொல்லும் பொழுது அவர் ஏதாவது கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு நீங்க பதில சொல்லலாம். இந்த 2, அதாவது பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடியவர், பாவ சங்கீர்த்தனத்தை கேட்கக்கூடியவர், ஃபாதர், அப்புறம் அந்த ஆளு, அந்த நபர், ஒருவேளை நீங்களா இருக்கலாம். உங்க 2 பேருக்கும் நடுவுல என்னென்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. நான் திரும்ப கூட அந்த வீடியோ பண்ண நினைச்சேன், பட் நிறைய பேர் ஆல்ரெடி பாத்துருக்கீங்க. அதனால நான் திரும்ப பண்ண நினைக்கிறேன். நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பேசி முடித்த பிறகு ஃபாதர் ஒரு சில அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பார். தம்பி இப்படி இருங்க, பாப்பா இப்படி இருங்கம்மா, இப்படி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பார். அதை நல்லா கேளுங்க.
ஒருவேளை அதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க திரும்பியும் கேட்கலாம். ஆனா கவுன்சிலிங் வேற, கன்ஃபெஷன் வேற. நீங்க இங்க செய்வது கன்ஃபெஷன், பாவ சங்கீர்த்தனம். இட் இஸ் a sacrament of reconciliation. It is not an act of what to say counseling அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ரெண்டையும் நீங்க போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில விடயங்களில் தெளிவு தேவை, விளக்கம் தேவை, இன்னும் சரியான புரிதல் இல்லை அப்படின்னா ஃபாதர் என்ன செய்யணும், ஃபாதர் நான் உங்ககிட்ட பிறகு பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்டுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன செய்யலாம், ஃபாதர் தனிப்பட்ட நேரத்துல போய் பேசி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து நீங்க கிளியர் பண்ணக்கூடாது. ஃபாதர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு ஃபாதர் கண்டிப்பா ஒரு பெனன்ஸ் கொடுப்பாங்க. வாட் இஸ் பெனன்ஸ்? பரிகாரம். பரிகாரம்னா ரொம்ப கல்லு மேல வைப்பாடு, 4 நாள் சாப்பிடாம இரு, நீ வந்து நைட்டு உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணு, அப்படிலாம் இந்த ஃபாதரா பெனன்ஸ் கொடுக்காங்களா? இல்ல. ரொம்ப சிம்பிள். ஒரு அருள் நிறைந்த மரியை சொல்லு, ஒரு 2 பரலோகத்தில் இருக்கிற ஜபத்தை சொல்லு. நான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சொல்வது திருப்பாடல் 51 எடுத்து படி, படுக்க போறதுக்கு முன்னாடி முழுமையாக ஒரு சில ஜபங்களை சொல்லி இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான பரிகாரங்கள் தான். அப்போ நம்ம எதுக்காக நான் இதை ஓப்பனா நான் சொல்றேன் அப்படின்னா, பிகினர்ஸ் நினைக்க கூடாது, ஐயோ ஃபாதர் பரிகாரம் கொடுக்க போறாரு, இனி அவ்வளவுதான், நான் ரொம்ப கஷ்டம், எனக்கு இதற்காண்டி நான் வந்து பாவசங்கீதம் போக மாட்டேன், ரொம்ப கஷ்டமான வேலைகள் டாஸ்க் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி எளிதான விடயங்கள் தான் உங்களுக்கு அது இருக்கும். அதை நீங்க மனம் வந்து நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நீங்க நம்பி அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த பெனன்ஸ். அப்ப 5வது அந்த பெனன்ஸை நல்லா கேட்கணும், அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்து இதன் பிறகு கடைசி படிநிலை ரொம்ப எளிதானது. அது என்ன அப்படின்னா ஆக்ட் ஆஃப் கண்டிஷன், மனத்துயர் மன்றாட்டு. இந்த மனத்துயர் மன்றாட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஃபாதர் அட்வைஸ் கொடுத்துட்டு பெனன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஃபாதர் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணி உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்குன்னு ஒரு ஜெபம் உண்டு, திருச்சபை சொல்லி கொடுத்துருக்கிற ஜெபம், அதை சொல்லி உங்களுக்கு பிளஸ் பண்ணி உங்களை மன்னிப்பாங்க. அப்படித்தானே? அந்த வேளையில நீங்க என்ன செய்யணும், மனத்துயர் மன்றாட்டு அப்படிங்கறது சொல்லணும். இந்த மனத்துயர் மன்றாட்டை முடிந்த அளவுக்கு நீங்க மனப்பாடமா சொன்னா நல்லது. ஒருவேளை ஐயோ, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டா, இல்ல ஃபாதர் அந்த கடைசியா சொல்லக்கூடிய இந்த ஜெபம் எனக்கு தெரியாது, அதனால நான் பாவசங்கீதம் பண்ண போறதே இல்லை. இன்னும் அதற்காக நீங்க கவலைப்படலாம். நான் நினைச்சிருக்கேன் பங்குல வந்தோடனே நம்ம பாவசங்கீதம் தொட்டிலாம் அந்த ஜெபத்தை ஒட்டிடணும், மக்கள் தெரியுதோ தெரியலையோ வந்து வாசித்துட்டு அந்த ஜெபத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆக்ட் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற அந்த மனத்துயர் மன்றாட்டு. ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம், எழுதி கொண்டு போகலாம். இல்ல உங்க ஃபாதர்ட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபாதர் இப்படி நம்ம எழுதி ஒட்டலாமா நம்ம பாவசங்கீதம் தொட்டில அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கிற அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கட்டளையிடுவது நல்லது. ஏன்னா இந்த ஜெபம் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுவதும் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு ஜெபம். அதனால அந்த ஜெபத்தை கண்டிப்பாக படியுங்கள். தெரியாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த நம்ம எழுதி ஒட்டலாம். நான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பங்குல நிறைய முதியவர்கள் வருவாங்க, அவங்க படிக்காதவர்களாக இருப்பாங்க. ஃபாதர் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நான் சொல்ல நீங்க கூட திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல அவங்களும் கூட திரும்ப சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா பாவ சங்கீர்த்தன தொட்டில இருந்து போவாங்க. உண்மையிலே அன்பு மக்களே, இந்த பாவ சங்கீர்த்தனம் அல்லது இந்த ஒப்புரவு அருள்சாதனம் என்பது நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதை நிறைய பேர் பல கேள்விகளுக்கு உட்படுத்துவாங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய காணொலிகள்ல பேசியிருக்கிறோம். இன்னும் நம்ம பேசணும் அப்படின்னா நீங்க கேளுங்க, நம்ம பேசலாம். மிகச் சிறப்பாக ஒவ்வொரு குருவானவரும் பாவ சங்கீர்த்தனம் கேட்டு மன்னிப்பை ஆண்டவர் கொடுப்பதை ஒரு மீடியேட்டரா, ஒரு சேனலா அந்த நபருக்கு கொடுத்த பிறகு உண்மையிலேயே ஃபாதருக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல மக்கள் வந்துட்டு போறவங்க ஃபாதர்ட்ட பேசிட்டு போன பிறகு ஒரு நல்ல ஒரு வைப், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி நிறைய விடயங்களை என்னோடு பகிர்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் இந்த பாவ சங்கீர்த்தனத்தினால நான் இதெல்லாம் விடுபட்டு இருக்கிறேன், இந்த பாவ சங்கீர்த்தனம் வந்து புதிய மனிதனாக உருவாக்கி இருக்குது, இந்த பாவ சங்கீர்த்தனம் மூலமா நான் ஆண்டவரை இன்னும் அதிகமா க்ளோஸ் ஆயிருக்கிறேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அன்பு மக்களே, இதை ஏன் இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு தவக்காலம் கண்டிப்பா நீங்க செய்யணும். 2வது நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, இந்த காணொலிகள் எல்லாம் வயதான நபர்களுக்காக மட்டும் அல்ல, மாறாக அடுத்த தலைமுறையினருக்கு. ஏன் இன்னைக்கு சோசியல் மீடியால ஃபாதர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், ஏன் யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம், இது எல்லாமே காரணம் முழுக்க முழுக்க அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய விசுவாசத்தை, நமக்கு ஆண்டவருடைய அந்த அன்பையும் அந்த கட்டளையையும் நம்முடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் நமக்கு கடத்தி விட்டாங்க. ஆனா நம்ம கடத்தி விடாம போறது உண்மையிலேயே தவறு. அதனால உங்க குழந்தைகிட்ட ஃபாதர் வளன் இன்னைக்கு இப்படி ஒரு வீடியோ போட்டுருக்காரு பாத்தியான்னு சொல்லி கேளுங்க, பார்க்க வைங்க. தயவு செய்து அந்த பிள்ளைகளை பார்க்க வைங்க. ஒருவேளை அவங்க பார்க்கலாட்டு கூட நீங்க சும்மா பேசும் பொழுது, சாப்பிடும் பொழுது, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாவ சங்கீர்த்தனம் பண்ண தெரியுமா, 6 படிநிலைகள் இருக்குதுல்ல, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேளுங்கள். இந்த வீடியோ முடிந்தால் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள. ஏற்கனவே சொன்னதான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வரப்போது. நீங்களும் அதில் பார்ட் ஆகணும், பங்கெடுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.